டெய்லி, எவ்ரிடே. ஓகே, இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஹிந்தியில நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ்க்கு துவாரகா ஹிந்தி இன்ஸ்டியூட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டெய்லி அப்படின்றதுக்கு ரோஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ ரோஸ் இல்லைன்னா பேச்சு வழக்கா இருக்கனால ரோஸ் அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டெய்லி அப்படின்றதுக்கு. ஸோ ஹர் தின், அதாவது எவ்ரி டே அப்படின்றதுக்கு ஹர் தின் அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹர் அப்படின்னா என்னன்னா எவ்ரி, ஒவ்வொரு அப்படின்றதுக்கு ஹர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். தின் அப்படின்னா டே, இதுதான் வந்து எவ்ரி டே அப்படின்றது. இந்த ஹர்ரை நீங்க எல்லாத்துலயும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி மந்த் அப்படின்னு வரும்போது ஹர் மஹினா அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நான் கோயிலுக்கு போறேன், அந்த ஒவ்வொரு சனிக்கிழமை அப்படின்றதுக்கு ஹர் சனிவார் அப்படின்றத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் இந்த ரோஸ் அப்படின்றது டெய்லி அப்படின்றதுக்கு தான் வரும். இந்த ஹர் தின், ஹர் மஹினா, ஹர் சால் எவ்ரி இயர், ஹர் சனிவார் எவ்ரி சாட்டர்டே, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடுக்கு நீங்க ஹர் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ரோஸ் எங்க யூஸ் பண்ணணும், ஹர்தின் எங்க யூஸ் பண்ணணும், ஹர்னா என்ன அப்படின்றது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.